ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டைரி. இன்னைக்கு நம்ம சமையல் டைரியில் ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான டேஸ்டியான போஹா பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். கடையில் வாங்குகிற சிப்ஸு, முறுக்கு, தட்டுவடை, பிஸ்கெட்டு, சாக்லேட்டுக்கு பதிலாக நீங்கள் இதை இன்ஸ்டண்ட்டாக வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். இது உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 கப் அளவு அவல் எடுத்துக்கோங்க. இப்போ அவல் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு ப்ரௌன் அவல் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வெள்ளை அவல் கிடைச்சது அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். ஒரு அவல் சீக்கிரமாகவே ஊறிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் வடிகட்டின வாட்டி ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் அவல் தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. நல்லா ட்ரையாகவும் இருக்குது, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். அப்போ தான் எனக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால நான் இது மாதிரி அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இது கூட 1/2 கப் அளவு வெல்லம் சேர்த்திக்கலாம். வெல்லம் சேர்த்த வாட்டி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். 2 கப் அவலுக்கு 1/4 கப் தேங்காய் போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் திருப்பி ஊறட்டும். அப்போ தான் அந்த வெல்லம், அந்த தேங்காய் எல்லாம் அந்த அவலோட கலந்து நம்மளுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ சூப்பராக எனக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உருண்டை பிடிச்சி தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா, அதில் லைட்டாக இது மாதிரி உருட்டி எடுத்து கூட கொடுக்கலாம். 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சமையல் டைரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.